ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, போன வருஷம் ஒரு குறிப்பிட்ட டைமிங் பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா ஃபுல்லாவே இவரை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா, இவர் செஞ்ச விஷயங்கள் அவ்வளோ பெருசா ரீச் ஆச்சு. அவரு வேற யாரும் இல்ல, நடிகரான கிங்காங் தான். சோ எதனால இவரை பத்தி பேசினாங்க அப்படின்னா, இவர் தன்னுடைய மகளுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணாரு. போன வருஷம் ஜூலை மாசம் ரொம்பவே பிரம்மாண்டமா அந்த கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்ல போயிட்டு வாழ்த்து சொன்னாரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிங்காங் வந்துட்டு தமிழை தாண்டி ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகள்ல அவர் நடிச்சிருக்காரு. அவருடைய உயரம் மட்டும்தான் கம்மியே தவிர அவரோட திறமையானது ரொம்பவே அதிக அளவுல இருக்கும். சோ அதனால அவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் ஒரு காலகட்டத்துல அதிகமா வர ஆரம்பிச்சது. 80கள்லாம் ரொம்பவே பிஸியான ஒரு நடிகரா வலம் வந்தவர் தான் கிங்காங். அந்த அடிப்படையில அவரு தனக்கு தெரிஞ்ச அத்தனை நடிகர்களுக்குமே போயிட்டு எல்லாருக்குமே நேர்ல போய் இன்விடேஷன் கொடுத்து தான் மகளுடைய கல்யாணத்துக்கு அழைப்பு வச்சிருந்தாரு. அவருடைய அழைப்பை ஏத்துக்கிட்டு நிறைய நடிகர்கள் நேர்ல வந்து வாழ்த்து சொன்னாங்க. மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியோட கல்யாணம் எப்படி இருக்குமோ அப்படி தன்னோட பொண்ணோட கல்யாணத்தை அவர் நடத்தி முடிச்சிருந்தாரு. சோ அவரோட பொண்ணு கீர்த்தனா இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து எஸ்கே ரொம்ப பிடிக்கும், அதாவது சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும். சோ அவரோட படங்கள் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன், எனக்கு பிடிச்ச நடிகர் அப்படின்னா அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அவங்களோட கல்யாணத்தப்போ சிவகார்த்திகேயனுக்கு வர்றதுக்கு டைம் இல்ல, ஒரு அவுட்டோர் ஷூட்டிங்ல இருந்ததுனால கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரு நேர்லயே கிங்காங் அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வாழ்த்து சொல்லிட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம வடிவேலுமே பாத்தீங்கன்னா கிங்காங்குக்காக 1 லட்சம் ரூபாய் வந்து மொய் பணமா கொடுத்து அனுப்பியிருந்தாரு தன்னோட மேனேஜர் கிட்ட. இந்த மாதிரி சுத்தி சுத்தி எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்றதும், அவருக்கு கொடுத்த அந்த இன்விடேஷனுக்கு மரியாதை கொடுத்து நேர்ல போயிட்டு வாழ்த்து சொன்னதுமே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா போச்சு. சோசியல் மீடியா ஃபுல்லாவே கிங்காங் வீட்டு விசேஷம் அப்படின்னு தான் டைட்டிலே போச்சு. அந்த வகையில அவர் தன்னை நடிகரா ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம நார்மலா நடந்து போனாலே நம்மளை பார்த்து அத்தனை பேர் கேலி கிண்டல் பண்றது, ஏளனமா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உயரம் கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால எக்கச்சக்கமான அவமரியாதைகள், எக்கச்சக்கமான போராட்டங்களை தாண்டிதான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் சினிமால இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரோடையுமே இவர் நடிச்சிருக்காரு. அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் கூட ஆரம்பிச்சு நிறைய நடிகர்கள் கூட நடிச்சிருக்காரு. அந்த வகையில இவர் ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அதாவது 80க்கு முன்னாடி நான் வந்து ஒரு சில படங்கள் பண்ணும் போதெல்லாம் உண்மையிலே நான் வந்து குழந்தை மாதிரி தான் இருப்பேன், என்னோட உயரமானது அவ்வளவுதான் இருக்கும், ஒரு 3 வயசு குழந்தை எவ்வளவு இருக்குமோ அப்படிதான் இருந்தது, ஆனா அப்ப எனக்கு வந்து 20 வயசு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கே.ஆர். விஜய் அவங்க கூட ஒரு படத்துல நான் ஷூட்டிங் இருந்தேன். அவங்க வந்து என்னை பார்த்த உடனே தூக்கி மடியில உட்கார வச்சு என்னை கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். உடனே அந்த படத்துடைய டைரக்டர் நேர்ல வந்து என்ன இவனை தூக்கி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சோ அதுக்கு கே.ஆர். விஜயா மேடமும் குழந்தை தானே அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொன்னாங்க. உடனே அவர் சொன்னாரு, அவர் குழந்தை இல்லைங்க, அவருக்கு 20 வயசு ஆகுது, ஆனா அவரோட தோற்றம் வந்து இப்படிதான், அவர் வந்து வளர்ச்சி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே அவங்க வந்து அப்படியே சடால்னு வந்து தூக்கி போட்டுட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட வந்து ஆறுதலா பேசினாங்க, நிறைய விஷயங்கள் மோட்டிவேஷனலா எனக்கு கொடுத்தாங்க, ஸ்பீச் கொடுத்திருந்தாங்க. சோ நிறைய வந்து எப்படி நடிக்கணும் அப்படிலாம் கூட எனக்கு சொல்லி கொடுத்திருந்தாங்க. பட் சடனா அவங்க இதை கேட்ட உடனே தூக்கி போட்டதோ எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய அவமானங்களை நான் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு நேர்காணல்ல கிங்காங் அவர்களே நேரடியா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் போதும் கேட்கும் போதும், அதாவது ஒரு மனிதனுக்கு உடல்ல எந்த குறை இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. சோ நம்மளோட மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்ததுன்னா, நம்மளோட திறமை கரெக்டா இருந்ததுன்னா அது ஒரு நல்ல இடத்துக்கு போகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்மளோட உயரம் குள்ளமா இருக்கலாம், ஆனா நம்ம வாங்கக்கூடிய பேரு, புகழ், பட்டம் இது எல்லாமே நம்மளோட உயரத்தை விட பல மடங்கு பெருசா நம்ம கிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா புகழ் மேல புகழ் வந்து கிங்காங் அவர்களுக்கு ஒரு காலகட்டத்துல சேர்ந்தது. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா காமெடி நடிகர் வடிவேலு அவருமே கிங்காங்குடைய வளர்ச்சிக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. அவரோட குடும்பத்துக்கு
தேவையானதா இருக்கட்டும், இல்ல பட வாய்ப்புகளா இருக்கட்டும், எல்லாத்திலயுமே தனக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் இவனுக்கு ஒரு சின்ன ரோல் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு நிறைய டைரக்டர் கிட்ட பேசி எனக்கு வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்காரு. சோ வடிவேல் சார் எல்லாம் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கிங்காங் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சோ வடிவேலு வந்து கிங்காங் அவங்களுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு போக முடியல அப்படின்றதுக்காக தன்னோட மேனேஜர் கிட்ட 1,00,000 ரூபாய் மொய் பணத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்காரு. சோ இதுவுமே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா போச்சு. அதாவது இந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி. சோ கிட்டத்தட்ட கிங்காங் வந்து கன்னடத்திலும் நடிச்சிருக்காரு அப்படின்றதுனால சிவராஜ்குமாருக்கு நேர்ல போயிட்டு பத்திரிகை வச்சிருக்காரு. சோ அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவரால் அந்த கல்யாணத்துக்கு வர முடியல. பட் அங்க அவருக்கு என்ன செய்யணுமோ எல்லாமே மரியாதையோட செஞ்சுதான் அனுப்பியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர்களுமே கிங்காங்குக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து எல்லா விஷயமும் பேசி ரொம்ப அன்பை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. சோ இந்த நிலையில தான் கிங்காங் இன்னைக்கு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது போன வருஷம் ஜூலை மாசம் கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. அதுக்கப்புறமா இப்போ அவரோட பொண்ணு கீர்த்தனாக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதாவுமே சோசியல் மீடியாவில் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துலயே வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதுவும் பெண் குழந்தை பிறந்ததுனால மகாலட்சுமி எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, அடுத்த மகாலட்சுமி எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, என் பொண்ணு என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா தான் என்னோட வாழ்க்கையே மாறிச்சு, எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்தது, நான் சொந்தமா வீடு கட்டினேன், எல்லா விஷயமும் என்னால சாதிக்க முடிஞ்சது. அதே மாதிரி சோ இப்ப வந்துட்டு தனக்கு பேத்தி பொருந்துட்டா, நான் வந்து தாத்தாவாயிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷமான விஷயத்த தன்னோட சோசியல் மீடியாவில ஷேர் பண்ணிருக்காரு. சோ கிட்டத்தட்ட எல்லாமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவா நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளை சுத்தி நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயத்தை தான் அவரு தன்னோட பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு. இதை பார்க்கக்கூடிய அவரோட ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பேபி ஷவர் ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுவுமே மிக பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாராலையும் எல்லா விசேஷத்தையும் நல்லபடியா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல தன்னோட ஒரே ஒரு பொண்ணுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பேபி ஷவர் கூட அவ்வளவு கிராண்டா பண்ணிருக்காரு. இப்போ அது வந்து நல்லபடியா குழந்தையும் பிறந்திருக்கு, அதுவும் பெண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த விஷயத்த ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவர் ஷேர் பண்ணிருக்காரு. சோ இதை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. பல நடிகர்களும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. சோ இந்த நிலையில உங்களுக்கு கிங்காங்க பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகள் பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.